பிலிப்பியர் 1:18 பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வஞ்சகத்திலோ பொறாமையிலோ சூதியிலோ அல்லது வீண் பெருமையிலையோ அல்லது பணத்துக்காகவோ எப்படி ஆகிலும் இயேசுவை ஜனங்கள் அறிவிக்கட்டும். யாரும் தடை பண்ணாதீங்க. இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு, இயேசுவை இதுவரைக்கும் கேள்விப்படாத ஜனங்களுக்கு தேவன் யாராவது அறிவிக்கட்டும்னு காத்திருக்கிறார். அவங்க பேதைகளாக இருந்தாலும் அறிவிக்கட்டும், அவர்கள் எப்படிப்பட்ட பொய்யர்களாக இருந்தாலும் அறிவிக்கட்டும், மாய்மாலக்காரர்களாக இருந்தாலும் அறிவிக்கட்டும், இயேசுவின் பேரை வச்சு சம்பாதிக்கிறவங்களாக இருந்தாலும் அறிவிக்கட்டும், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி எங்கெங்கேயாவது காணிக்கைகளை வசூல் பண்ணுறவங்களாக இருந்தாலும் அறிவிக்கட்டும். ஆனால் இயேசுவை அறிவிப்பதற்கு யாரும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அடுத்தவங்களை தடை செய்யாதீங்க, யாரும் அவங்கள போட்டு குறை சொல்லிக்கிட்டு கிடக்காதீங்க, யாரும் அவங்க முன்னாடியே போய் அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாதீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க இயேசு அறிவிக்கட்டும். அவங்க செய்கிற எல்லாவற்றிற்கான பிரதிபலனை தேவன் தரட்டும். இன்றைக்கி இயேசுவை அறிவிப்பது இல்லாமல் போயிடுது. இப்படி ஒருத்தருக்கு நம்ம விமர்சனம் பண்ணியே இயேசுவை அறிவிப்பதற்கு பதிலாக விமர்சனத்தின் மூலமாக நீங்கள் ஒரு தேவ பிள்ளையை திட்டுறீங்க, விமர்சனத்தின் மூலமாக அவங்க ஒரு தேவ பிள்ளையை திட்டுறாங்க. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் வீழ்ச்சிக்கு நேராக போகிறது, பிசாசின் ராஜ்யம் பெருக்கத்துக்கு நேராக போகுது. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கி ஒரு காரியத்தில் ஒரு உறுதியாக இருப்போம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். நம்மளால் முடியலையா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க எப்படி அறிவிச்சிட்டு போகிறாங்க, எதற்காக அறிவிச்சிட்டு போகிறாங்க, அவங்கள போட்டு என்ன செய்ய வேண்டாம், தொந்தரவு பண்ண வேண்டாம், விமர்சனம் பண்ண வேண்டாம், அவங்கள தூத்த வேண்டாம், கர்த்தர் அவங்கள பார்த்துக்கிறட்டும். இப்படிப்பட்ட செயல்களை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார். உங்களை